வெல்கம் டு R&R e-learning software private limited. உங்கள் Word 2010 அப்ளிகேஷனில் பேஜ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நீங்கள் செஞ்சுருக்க வேண்டியது உங்கள் பேஜ் லேஅவுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். MS Word 2010 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஒரு புதிய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இல்லைனா வேர்டை ஸ்டார்ட் பண்ணதும் உங்கள் பேக் ஸ்டேஜ் வியூ, அதாவது ஃபைல்லேருந்து போய் நீங்கள் நியூ அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் புதிய ஒரு ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜில் இருந்து உங்களோட பேஜ் லேஅவுட் அப்படின்ற டேபை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் செட்டப் அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மோர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மூலிமா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு 3 விதமான வகைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ஜின்ஸ், பேப்பர், லேஅவுட்னு. இதில் ரெண்டாவதாக இருக்க பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பேப்பரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பேப்பர் சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் அதை A4 அப்படின்னு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே டயலாக் பாக்ஸில் உள்ள மார்ஜின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான ஒரே இடைவெளியை நீங்கள் கொடுத்துக்கணும். அதாவது இங்கே எந்த மாதிரி கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு அளவுகளை இதில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. டாப், லெஃப்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரே மாதிரி கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். ப்ரிவ்யூ பார்க்கலாம். நீங்கள் அது வந்து நான் என்ன சைஸில் இங்கே கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆக போகுது. அதோட இந்த பக்கத்தோட நீங்கள் க்ரியேட் பண்ணுற பேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கான டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா அதுக்கு உண்டானது வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ப்ரிவ்யூவில் கொஞ்சம் ப்ராடாக போயிருக்கும். இப்போ போர்ட்ரேட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லேஅவுட் என்பதில் பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபூட்டர் பார்ட்ஸுக்கு உண்டான கேப்பை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸையும் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவில் நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். இது வந்து ஹோல் டாக்குமெண்ட்டுக்கும் வேணுமா இல்லை குறிப்பிட்ட ஒரு பேஜுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஷ்ரிங்க் ஆச்சு இல்லையா, அதுதான் வந்து இந்த பேஜுக்கு உண்டான பேஜ் லேஅவுட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்களோட பேஜ் லேஅவுட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Thanks for watching video. For more videos, please log on to www.rndr.com.